மெயினா பார்த்தீங்கன்னா, ஆர்டர் நல்லபடியா செஞ்சு முடிச்சதுனால முத்து வந்துட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல கௌரவப்படுத்துறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு சில பேர் தவிர வித்யாவும், ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பராங்க. "என்ன இப்படி சாதிச்சிட்டா? எல்லாரும் பண்றது தானே. என்னமோ இவ மட்டும் தான் தனியா பண்ணியிருக்க மாரி முத்து இவ்வளோலாம் பாராட்டுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு முத்து மீனாவ ரொம்ப பாராட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, முத்து கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, வித்யா வந்துட்டு எதனால கை அடிபட்டுச்சுன்னு சொல்லி நடிச்சான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றதுனால, அண்ணாமலையுமே வந்துட்டு வித்யாவ நல்லாவே திட்டுறாங்க. "உன் வயசுக்கு தகுந்த வேலை செய்ய மாட்டீங்களா? வீட்ல இருக்கவங்க முன்னேறினா அதுக்கு உனக்கு சந்தோஷம் தானே. அத விட்டு போட்டு வேற ஆளுக்கு கூட சேர்ந்து நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க. கொஞ்சமானா வயசுக்கு தகுந்த மரியாதையோட நடந்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திட்டிட்டு இருக்க டைம்ல தான் முத்துவுமே வந்துட்டு, "அப்பா நான் வீட்டோட அட்ரஸ் பேர்ல வந்துட்டு டிரைவிங் ஸ்கூல் ஒண்ணு ஓப்பன் பண்ண போறேன்ப்பா. அதுக்கு உன்னோட அனுமதி வேணும்ப்பா." அப்படின்ற மாரி கேட்க, இதே சாக்கா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையுமே வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாரு. வித்யா என்னதான் தடுத்தாலுமே வந்துட்டு, "என் பேர்லேருந்து தான் இருக்கு வீடு. அதனால நானும் சொல்லலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பர்மிஷன் குடுக்கறதுனால முத்துவுக்குமே வந்துட்டு டபுள் சந்தோஷம். ஒரு வழியா மீனாவும் ஜெயிச்சுட்டா, அதுவும் இல்லாத நாமளும் வந்து டிரைவிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, பிசினஸ்க்கு டெவலப் ஆயிட்டு வரதுனால லோனெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃபீஸர கூப்பிட்டு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நெறைய விஷயமெல்லாம் பண்றாரு. இதனால பார்த்தீங்கன்னா, மீனா வந்து ஆனந்த கண்ணீர்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்கு கிடைச்ச மாரி புருஷன் வேற யாருக்குமே கிடைக்காது. அந்த அளவுக்கு நம்மள இப்போ உயர்த்தின்னு போயின்னே இருக்காரு. அவர் இருக்க வெறும் நான் எவ்வளோ வேணாலும் வளர்ந்துட்டு போயின்னே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி எல்லாருமே நல்ல விஷயம் நடந்தனால எல்லாருமே ஸ்ருதி, மீனா உட்பட எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வேலைக்கு போகணும்னு சொல்றதுனால பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய கூட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு, டிரைவிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் அண்ணாமலைய ட்ராப் பண்ணிட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ஷ பார்த்துறாங்க. கிருஷ்ஷ பார்த்த முத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இவன எங்கெங்கேயோ தேடி கடைசில இங்கே நம்ம அப்பா வேலை செய்ற ஸ்கூல்ல வேலை படிக்கிறானான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ஷ கூப்பிட்டு அவங்க பாட்டியும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. யார் கண்ணுல படக்கூடாதுன்னு நினச்சோமோ, அவங்க கண்ணுல பட்டோமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைமுக்குள்ள பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு கிருஷி எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். ஆமாப்பா அவங்க அம்மாவுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல சரிம்மா சரிம்மா ரொம்ப நல்லது கிருஷ் நல்லா இருக்கல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷை கூட்டு போயிட்டு கடையில் எல்லாம் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இது கடையில் தான் ரோஹினி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கே இருக்குமா கால் பண்ண எடுக்கவே மாட்டேன் எனக்கு ஒன்று ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்கிறது தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு தெரியாமல் நான் வந்துட்டேன்டி என்ன பண்ணுறது அதுவும் இல்லாத முத்துக்கண்ணில் வேறு பட்டேன் அவன் வேறு கிருஷை பார்த்துட்டு கடைக்கெல்லாம் கூட்டு போயிருக்கான்னு சொல்ல உனக்கிட்ட ஒரு சின்ன வேலை தான் கொடுத்து அது கூட செய்ய மாட்டேன் திருப்பி பாரு என் வாழ்க்கை வந்து பிரச்சனை மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப புலம்புறாங்க. சரி சரி கவலைப்படாத நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சரி என்னமோ பண்ணு ஆனால் அவங்க வந்து திருப்பி திருப்பி கிருஷ்ண பார்க்கக்கூடாது அது மாதிரி எதனா பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவேன். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்து கிருஷ கூப்பிட்டு வர, அடிக்கடி வந்து தொல்ல பண்ணாதப்பா. ஏன்னா அங்க இருக்கும்போது நீ அடிக்கடி வந்ததுனால, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதேதோ சொன்னாங்க. அதனால தான் நான் வீடியோ கால் பண்ணிட்டே வந்தோம். நீ இங்க வந்து எதுவும் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி, நான் கிறிஷ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்மா. அதனால தான் அவன பார்க்கறதுக்கோசம் வந்திருக்கேன். மத்தபடி என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா கிளம்பி போயிடுறாரு. போனவர் சும்மா இல்லாம அண்ணாமலை கூப்பிட்டு, கிறிஷு அங்க வரான் பாருப்பா. அவன தான்ப்பா நான் தத்தெடுக்கிறேன்னு சொன்னேன். அவன் உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவன கொஞ்சம் பார்த்துக்கப்பா. அவங்க அப்பா, அம்மா யாருன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து வைப்பா. நான் அப்புறம் தான் வந்துட்டு தத்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரிடா சரிடா நான் பார்த்துறேன். அவன் இங்க தான் இருக்கானா? எனக்கும் இத்தன நாள் தெரியாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போப்போது. கிருஷால ரோஹினி மாறுனாங்களா இல்லைன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.